தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுடைய வினாத்தாள் கசிவு அப்படின்ற விவகாரம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ரொம்ப சர்ச்சையாகி நடந்துகிட்ருக்கு. ஸோ இது தொடர்பான நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் குறிப்பாக என்டிஏவுடைய ஆஃபீஸுக்கு முன்பாக இளைஞர் அணி காங்கிரஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய போராட்டமெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ என்னென்னா என்டிஏ க்ளோஸ் பண்ணுங்கள், என்டிஏ இதுக்கப்புறம் செயல்படக்கூடாது, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் அமைப்பினர் நிறைய பேர் மிகப்பெரிய போராட்டங்கள் வலுத்தது ரொம்ப ஹெவியாகவே இருந்திருக்கு. போலீஸ் தடியடி நடத்துகிற அளவுக்கு அதிகமான போராட்டங்கள் நடைபெற்றது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்வரும் காலங்களில் மாணவர்களுக்கு இது சாதகமாக அமையும், நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நிச்சயமாக என்டிஏக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமானது கொடுக்கப்படுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போது ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் மூலமாக இன்றைக்கி என்ன அப்டேட் வந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்களுக்கு நீட்டுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஓஎம்ஆர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறீங்க. அப்படி செக் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட் போய் சேரலை அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஓஎம்ஆர் ஷீட்டை திரும்ப நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ மாணவர்கள் அமைப்பினர் இந்த கேள்வி கேட்டதுனால மாணவர்களுக்கு சாதகமாக என்டிஏ கிட்ட இவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை திருப்பி உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. இதற்கு என்டிஏ தரப்புலேருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்டிஏ திரும்ப ஓஎம்ஆர் ஷீட்டை நான் திரும்ப வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் அதற்குரிய கால அவகாசம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது நியாயமானது தான். காரணம் என்ன, இருக்கிற 24 லட்சம் மாணவர்களுக்கு திரும்ப ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை ரிலீஸ் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க சில பேக்கப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அது கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆன்சரை என்டிஏ கிட்ட கேட்டிருக்காங்க, ஓஎம்ஆர் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அவங்க கால அவகாசம் கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன பலன் இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகலை, நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ண முடியல. ரிசல்ட் வந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கோர் கார்டை பார்த்தாங்க, ஸ்கோர் கார்டில் எவ்வளோ ஆல் இண்டியா ரேங்க் வந்தது, எந்த அளவுக்கு நீட் ஸ்கோர் நமக்கு வந்தது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் தான் பண்ண முடிஞ்சதே தவிர அவங்களால சில பேரால் ஓஎம்ஆரை டவுன்லோட் பண்ண முடியல, இன்னும் சில பேருக்கு டவுன்லோட் பண்ண தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால ஸோ மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி இதை ஒரு சாதகமாகவும் எடுத்துக்கிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை சுப்ரீம் கோர்ட் மூலமாக வச்சதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்டிஏ கிட்ட கொஸ்டின் கேட்டு அதுக்குரிய பதிலுக்குரிய அவங்க நோட்டீஸையும் என்டிஏக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அனுப்பியிருக்காங்க. என்டிஏவும் கால அவகாசம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ விரைவில் நாம் அதையும் எதிர்பார்க்கலாம். இதற்கு இடையில் நமக்கு இன்னுமே இப்போ நான் சொன்ன இந்த விஷயமும் சரி, இந்த ஓஎம்ஆர் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, இதற்கு முன்பாக பீகாரில் 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது குஜராத்தில் நடந்த விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே எங்கெங்கெல்லாம் கோர்ட்டில் கேசஸ்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சேர்த்து ஜூலை 8ஆம் தேதி திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறோம். அதாவது ரிலீஸ் அப்படின்றதில்ல, அதுக்குரிய கேஸை எடுத்து அதற்குரிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதற்குரிய விடை அப்படின்றது நம்ம எப்போ கிடைக்க போகுதுன்னா ஜூலை 8 அல்லது 8ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அதற்கப்புறம் தான் இதை பற்றிய ஒரு முழுமையான விவரங்கள் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது, என்ன அப்படின்னா என்டிஏ தரப்பில் நிறைய மாற்றங்களை அடுத்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன மாற்றங்களாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ரெண்டாவது அவங்க என்ன மீட்டிங்கில் பேசினாங்கன்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் தொடர்பான அனைத்து விதமான செய்திகளும் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். செய்திகள் மட்டும் இல்லை, கவுன்சிலிங் தொடர்பான அனைத்து விஷயங்களுமே நம்ம கொடுப்போம். சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.